மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் கியாரா. உன்னோட அம்மா மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருக்கா. ஆனா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. அவ என்ன உன்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறா. உன்னையும் என்கிட்ட அனுப்ப மாட்டேங்கிறா. அவளும் என்னை விட்டு தள்ளி போயிட்டா. உன்னையும் என்கிட்ட இருந்து. கியாரா உங்க மகன்றதுனால அதை நிரூபிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஆனா என் பொண்ணு நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன்? எனக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. எனக்கு என்னோட மக வேணும். நான் எப்பவும் என் மக பக்கத்துல தான் இருப்பேன். அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டுவேன். அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன். அவளும் என் மேல பாசமா இருப்பா. என்ன நான் அவளோட சூப்பர்மேன் ஆச்சு. ஆனா கிரண் அவனோட அப்பா அம்மா. இத்தனை வருஷமா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட ரியல் ஃபாதரா நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆக்டிங் பண்ணி பண்ணி இந்த கேரக்டர்ல ரொம்ப நுழைஞ்சிட்டேன். இப்ப இதுல இருந்து வெளியே வந்தேன்னா என்னோட உலகமே எனக்கு ரியலா தெரியாது. உன்னோட ரியல் டேட் நான் கிடையாது. ஆனா நீ அவரை தேடக்கூடாது, அவரை நீ பார்க்க கூடாது. கேரா, நான் தான் உனக்காக இருக்கேன்ல. உன்னோட டேடா வேணா ஃபேக்கா இருக்கலாம், ஆனா உன் மேல வச்சிருக்கிற பாசம் ஃபேக் கிடையாது. நான் உன் மேல அதிக பாசம் வச்சிருக்கேன். ஒருவேளை என்னைக்காவது உன்னுடைய ரியல் ஃபாதர் உன்கிட்ட வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. பட் பிரின்சஸ், என்னை விட்டு நீ போக கூடாதா? நீயும் போயிட்டுனா என் லைஃப்ல எதுவும் இருக்காத. என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. சந்தோஷமா பாடவும் முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இல்லாம என் லைஃபை என்னால இமேஜின் பண்ணவே முடியல. பிரக்யா, நீ என்ன எல்லா கெட்ட பழக்கத்துல இருந்தும் வெளியே கொண்டு வந்த. ஆனா இப்ப நான் உனக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்? என்னால கண்டிப்பா வாழ முடியாதா? கியாரா, உனக்கும் என்ன பிடிக்கும்ல? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. இது அவளே என்கிட்ட சொன்னா. ஆனா பிரக்யா இருக்காளே, அவ என் மகளை பார்க்கவே விட மாட்டேங்கிறா. பார்க்க விட மாட்டாங்களா? ஏன், ஏதாவது நடந்துச்சா? அது அவ உங்க மக இல்ல, மிஸ்டர் கிங்கோட மக. சரி, நீங்களே சொல்லுங்க, கேரா யாரோட மக? என்ன கேள்வி இது? இல்ல பிரபா, நீ சொல்லு, கேரா யாரோட மக? உன்னோட பொண்ணு. எக்ஸாக்ட்லி, என்னோட மக தானே. ஆனா பிரக்யா அந்த விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. அவ என்கிட்டயே வந்து, அதாவது அவ புருஷன் கிட்டயே வந்து கேரா கிங்கோட மகன் சொல்றா. பத்தியா, சேம் ரியாக்ஷன் தான் என்னோடதும். ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? ஏய், பிரக்யா என்ன முட்டாளாக்கிட்டு இருக்காடா. ஆனா நான் முட்டாளாக மாட்டேன். அவ என்னோட மக தான், என் கூட தான் இருப்பா. இன்டெலிஜென்ட் டேடோட இன்டெலிஜென்ட் மக. அவங்க எதுக்காக போய் சொன்னாங்கன்னு என்கிட்ட தெளிவா சொல்றியா? அவனுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கா. சேலஞ்சா? 7 நாள்ல கேரா உன்னோட மகங்கிறத ப்ரூவ் பண்ண, இல்லனா அவளை மறந்துடுங்கிறா. நான் எப்படி மறக்க முடியும்? பிரக்யா உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணாங்களா? இல்ல, அது ஆக்சுவலி நான் தான் அவகிட்ட சேலஞ்ச் பண்ணேன். நான் என்ன பண்றது, அவ என்கிட்ட வந்து கேரா கிங்கோட மகன் சொன்னா, அதனால சேலஞ்ச் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் கேரா என்னோட மக இல்லைன்னு அவ தேவையில்லாம என்கிட்ட வந்து பொய் சொல்ல மாட்டால. நான் அவகிட்ட சண்டை போட்டதுனால அவ என் சேலஞ்சை அக்செப்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இதுதான் விஷயம்னா, அவங்க உனக்கு மட்டும் சேலஞ்ச் பண்ணலடா, அது எனக்கு தான். ஏன்னா கேராவோட சித்தப்பாடா. எனக்கும் கியாரா முக்கியம் தான். கியாரா பிறக்கும் போது அவளோட அழுகையையும் வளரும் போது அவ சிரிப்பு சத்தத்தையும் கேட்க முடியல. ஆனா இப்ப அவ கிடைச்சிட்டால. அவ என்ன ஆன்டின்னு இல்ல, சித்தின்னு தான் கூப்பிடணும் மாமா. இது கண்டிப்பா நடக்கும். உன்னை அவ சித்தின்னு கூப்பிடுவா, உன்னை சித்தப்பான்னு கூப்பிடுவா, என்ன அப்பான்னு கூப்பிடுவா. பார்த்துக்கிட்டே இரு. ஆனா இது நடக்கணும்னா உங்க 2 பேரோட உதவி எனக்கு தேவை. முக்கியமா உன்னோட உதவி. உனக்கு துணையா நான் இருக்கேன் அபி. நானும். இது உங்களோட சேலஞ்ச் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட சேலஞ்ச். நீ எங்களை சேர்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க.
நாங்க உன்னையும் கியாராவையும் நிச்சயமா ஒண்ணு சேர்ப்போம். இந்த பிரக்யா இருக்கால, அவளை நினைச்சால எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்னோட மகள அவ கிங்கோட மகன் எப்படி சொல்லலாம்? முதல்ல நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கியாரா என்னோட மகன். இல்ல அட்லீஸ்ட் அவ கிங்கோட மகன் இல்லைன்னாவது ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டுத்துல முதல்ல எதை ப்ரூவ் பண்றது? நான் கியாரா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அவ இல்லாம என்னால வாழ முடியாது. 7 வருஷம் அவ இல்லாம நான் இருந்துட்டேன். இதுக்கு மேலலாம் என்னால முடியாது. அவ எப்பவும் என் கூடயே இருக்கணும். அவளை நான் தூங்க வைக்கணும், அவளை நான் பாத்துக்கணும். நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியலடா. பிரக்யா கியாராவோட அம்மா. ஆனா கியாராவை இந்த வீட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணா பிரக்யாக்காவும் கண்டிப்பா இங்க வந்துடுவாங்க. அப்புறம் பிரக்யாக்கா கியாரா கூட இங்கே தங்கலாம் இல்லையா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப நான் கோவத்துல என்னென்னவோ பேசிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. அபி, நீ படுத்து தூங்கு. நாளைக்கு பார்க்கலாம். நீ ரொம்ப எமோஷனல் ஆக வேண்டாம். நாளைக்கு கியாரா வேற வீட்டுக்கு வரால. இங்க நாங்க எல்லாரும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பிரக்யாக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே த்ரிஷா மாதிரியே இருக்கான். கியாரா செல்லம், என்ன மாதிரியே இருக்க. இல்ல இல்ல, உன் அப்பா மாதிரியும் இருக்க. உன் அப்பா என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ அவரை மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீ என்னோட நிழலா இருக்க. என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா நிழலை மட்டும் நம்மளை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. யார் நினைச்சாலும் அதை பண்ண முடியாது. இந்த விஷயத்த உன் அப்பா புரிஞ்சுக்காம என்கிட்ட சண்டை போடுறாரு. அவன்கிட்ட சண்டை போடலாம், ஆனா ஜெயிக்க மாட்டாரு. என் புருஷனுக்காக நான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்காக நான் எப்படி சண்டை போடாம இருப்பேன்? யாராலையும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உன் அப்பாவால கூட முடியாது. நான் பார்க்க நல்லா இருக்கேனே? இதோட 5 தடவை கேட்டுட்டீங்க. இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க? நர்வஸா இருக்கிறதுனால தான்டா கேக்குறேன். எதுக்கு நர்வஸா இருக்கீங்க? ஏய், அது கேராவை பார்க்க போறதுனால எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். அது ஏன்னா காலையிலேயே குழந்தைங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி தான் அவளும் எனக்கு. பெரியப்பா இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்காரே. ரொம்ப சரியா சொன்ன சன்னி. கியூட்டான குழந்தை தான். ஏய், ரொம்பலாம் பேசாத. அப்பா சரியா தான் சொல்றாரு. இப்போ எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க? முதல் தடவையா கியாராவை பார்க்க போறீங்க? இதுவும் கரெக்ட் தான். செத்தோம். என்னாச்சு? முன்னாடி பாருங்க, கியாரா கூட அவ அம்மா வராங்க. செத்தோண்டா. ஏய் சனி, ஆ நீ முன்னாடி உட்காருன்னு சொன்னல, முன்னாடி வா, நான் பின்னாடி போயிடுறேன். சரி. பேக் கொடுங்க. அபி, பின்னாடி போர்வை இருக்காது, போத்திக்க. பெரியப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? உன்னோட செக்ஸ் இன்னைக்கு நம்ம கூட வரல, புரிஞ்சுதா? வந்திருக்காரு. சன்னி, நீ எதுவும் சொல்லக்கூடாது ப்ளீஸ். ஓகே ஓகே. வேணா நீ உட்காரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? கியாரா, நீ அந்த பக்கமா போய் உட்காரு. போலாமா? சரி, வா வாமா வா. பிரக்யா, பிரக்யா, அது வந்து உள்ள போர்வை இருக்கு இல்லையா? அது வெறும் போர்வை தான்.
பிரபா போர்வைனா போர்வைதான். இது எதுக்காக இப்ப சொல்லிட்டு இருக்க? ஆமால, சாரி. சாரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உள்ள சனி, எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்டியா? வெரி குட். நீ சொன்னதுனாலதான் நான் கியாராவை உன் கூட இந்த கார்ல அனுப்புறேன். நான் சொல்லல, அப்பா தான் கியாராவை கூட்டிட்டு போக பிளான் பண்ணாரு. அப்புறம் வந்து இவன் சக் சக் சக்குன்னு என்ன சொல்லிட்டு இருக்கான்? டான்ஸ் ஆட போறான். அங்கிள், இந்த சக் சக்னா என்ன? இல்லம்மா, அது வந்து படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்கான்ல இந்த சன்னி. பிரக்யா, அது வந்து என்னன்னா சன்னிக்கு கியாரா கூட சேர்ந்து படிக்கிறதுனா பிடிச்சிருக்கான். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு இல்லையா, சோ அவங்க ரிவைஸ் பண்ணிப்பாங்க. நானும் அதான் யோசிச்சேன், 2 பேரும் ஒன்னா ரிவிஷன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சரி, அப்போ நாங்க கிளம்பலாமா? போ. பிரக்யா, நான் கிளம்பட்டுமா? போ போ போ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாய்ங்க. பாய் மா. பாய் ஆண்டி. பாய் பாய். பிரபா ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்ணா? Thank God. எதுக்கு தேங்க் காட்? இல்ல ஒண்ணு நச்சலாம். அப்பா காட்க்கு தேங்க்ஸ் சொல்றாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, ஜி பூம் பா கிரி கிரி ஜூ. சூப்பர்மேன். சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருந்தது. சூப்பர் கூல். அது சூப்பர்மேன், நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு அது தெரியும், அதனால தான் உன்னை பார்க்க வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உன்னோட எக்ஸாம். ஸோ நான் வந்து உனக்கு பெஸ்ட் ஃபிளக்ஸ் சொல்லணும்ல. ஏய், என்னாச்சு? எதுக்காக சோகமா இருக்க? கியாராவோட மேக்ஸ் புக். எக்ஸாம்க்கு அப்புறம் அவளுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கே, இது அவகிட்ட கொடுக்கணுமே. மெல்வின், சொல்லுங்க மேடம். நான் வெளியில போறேன், நீ கதவை லாக் பண்ணிக்க. நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம்ல நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. மேக்ஸ் எக்ஸாம்? மேக்ஸ் நினைச்சா நீ பயப்படுற? மேக்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. மேக்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. ஒண்ணுமே இல்ல. 2 + 2 = 4, 4 + 4 = 8. நீ கரெக்ட் டைம்க்கு எந்திரிக்கலனா ஸ்கூலுக்கு நீ போவ லேட். 8 + 8 = 16. You are right. பெரியப்பா, இவளுக்கு எல்லாமே தெரியும். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படினா என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் என்னன்னா, எக்ஸாம்க்கு முன்னாடியே நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன். எக்ஸாம் ஒழுங்கா எழுதலைன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேற கிளாஸ்க்கு போயிடுவாங்க. அப்புறம் நான் தனியா இருப்பேன். இதனால தான் எனக்கு பயமா இருக்கு. என்ன ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு? கான்செப்ட் நினைச்சா பயமா இருக்கு. என்ன? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒருவேளை என் கான்செப்ட் நல்லா போகலனா ஃபாரின் கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல் ஆயிடும். நான் நம்பர் 1ல இருந்து 0க்கு வந்துருவேன். நான் டாப்ல இருந்து கீழே விழுந்துருவேன். கீழே என்ன, நான் பின்னாடியே போயிடுவேன். 1 வருஷம் பின்னாடி போயிடுவேன். நான் 1 வருஷம் பின்னாடி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி முன்னாடி வருவேன்? நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ எப்படி புரிஞ்சுப்ப? எனக்கே ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? ஆனா ப்ளீஸ், நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன், அதனால ஐம் சாரி. புரியுதுல? எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எங்க பாருங்க, நீங்க ரிசல்ட் பத்தி யோசிக்காதீங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மட்டும் யோசிங்க. நீங்க உங்க ப்ரொடியூசருக்காக பெர்ஃபார்ம் பண்றத யோசிக்காதீங்க, உங்க ஃபேன்ஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க ஃபேன்ஸ் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொடியூசருக்காக இல்ல, ஃபேன்ஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். நர்வஸ் ஆகும்போது நம்ம சில நேரத்துல தப்பு பண்ணுவோம். சோ நர்வஸ் ஆக கூடாது. ஆஃப்டர் ஆல், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஆர் தி பெஸ்ட். கவலைப்படக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மட்டும் தான் யோசிக்கணும், ரிசல்ட் நினைக்க கூடாது. நோ நர்வஸ்னஸ், கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கணும். ஓகே? ஆமா, நர்வஸ் ஆக கூடாது, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ரிசல்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது, ப்ராமிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம்.
எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நினைச்சேன், நல்லதே நடக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபாரின் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுமே. நான் டாப்ல இருந்து கீழே போயிடுவேன். நம்பர் 1ல இருந்து 0 ஆயிடுவேன். டாப்ல இருந்து கீழே நான் பின்னாடியே போயிடுவேன். நான் ஒரு வருஷம் பின்னாடி போயிட்டேன்னா எப்படி முன்னாடி வருவேன்? என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உன்கிட்ட தான் ஒரு வழி இருக்கு, எனக்கு இந்த வழியை காட்டு. மறுபடியும் என்னோட ஃபேஸ புடி. இப்போ நெத்திக்கு கீழே கிஸ் பண்ணு. சும்மா ஜோக்கு, கிஸ் பண்ணு. இப்போ என் நர்வஸ்னஸ் போயிடுச்சு. அவ்வளவுதானே, இது சின்ன விஷயம். இது பாரு, நீ நர்வஸா இருந்தன்னா நீ ரிசல்ட் பத்தி யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி தான் யோசிக்கணும். நீ எக்ஸாமோட ரிசல்ட்டை பத்தி யோசிக்காத. நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் நீ எப்படியாவது பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ்க்கு போகணும், அவ்வளவுதான். நீ உன்னோட ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ்க்கு போகணும். நீ இதே மாதிரி யோசிச்சுட்டே இருந்தனா நர்வஸ் ஆயிட்டே இருப்ப. பட் ஐ நோ யூ ஆர் த பெஸ்ட். நீங்க எங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? இன்னைக்கு காலையில அவங்களும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமா, எங்க அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. ஏன்னா அவங்க பேசுறதும் நீங்க பேசுறதும் ஒன்னாதான் இருக்கு. ஸ்பெஷலி நீங்க என் விஷயத்துல ஒன்னாதான் பேசுறீங்க. அது எப்படி? உங்களுக்கு என் அம்மாவை நல்லா தெரியுமா? எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு கூட அவங்கள பத்தி தெரியாது. நீங்க பேசுறத பார்த்தா அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்கு. அப்படின்னா என்னுடைய டாடியை பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவரையும் ரொம்ப நல்லா தெரியும். அப்படின்னா என்னுடைய ரியல் ஃபாதர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என்கிட்ட சன்னி தான் சொன்னா என்னுடைய டாடி என் ரியல் ஃபாதர் இல்லையா, என்னோட ரியல் ஃபாதர் வேற யாரோ சொன்னா. ஆமா, நான் தான் நைட்டு அம்மா அப்பா பேசும்போது நான் கேட்டுட்டேன். ப்ளீஸ் சொல்லுங்களேன், உங்களுக்கு என்னுடைய ரியல் ஃபாதரை பத்தி தெரியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்டா அப்படி பிரேக் பண்ற? குழந்தைங்க இருக்காங்கல்ல. சாரி சாரி சாரி, ஸ்கூல் வந்துருச்சு செல்லுங்களா. ஓகே, லெட்ஸ் கோ. வாங்க. சரி வா. அப்பா என்னோட பென்சில் எங்கன்னு தெரியல. சரி நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ உன்னோட பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? இருக்கு. எக்ஸாம்க்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே. அட, இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் தான் இருக்கு. டெஸ்டா? சரி, டெஸ்டுக்கு ஆல் தி பெஸ்ட். நீ டெஸ்ட்ல நல்லா எழுதணும்னா நான் உனக்கு ஹார்ட் ஷேப் பலூன்ஸ், நிறைய நிறைய ஹார்ட் ஷேப் பலூன்ஸ் வாங்கி தரேன். ஒருவேளை நான் A+ வந்துட்டேனா அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டியா? ஆமா, பார்ட்டி. ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? பின்ன ஹலோ, என்ன ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? இப்போ எதுவும் வேண்டாம், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறமா நானும் உங்க கூட விளையாடுவேன். சரி சரி போங்க, லேட் ஆகுது. சரி சரி போயிட்டு வாங்க. பாய் 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 பாய். I love you too. I love you too. Yeah, I love you 4 5 6 7 8 9 10. உனக்கு எந்த அளவுக்கு நம்பர்ஸ் தெரியுமோ அதை விட அதிகமா லவ் பண்றேன். நீங்க எதுக்காக என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? நான் உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்காக தான் நாம சந்திச்சோம்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, பட் கேட்க நல்லா இருக்கு. நான் பேசுறத புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, டீச்சர் சொல்றத புரிஞ்சுக்கோ. கோ. ஓகே, பை. Bye. Sunny. Bye. Bye, darling. Bye. All the best. Bye. என்னடா ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக கேராவை நான் ஸ்கூல் கூட்டிட்டு வந்தேன். இந்த ஸ்கூலே அந்த உண்மையை வெளியே கொண்டு வரும். இந்த சேலஞ்சில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன்.
கியாரா தான் மறந்துட்டானா நானாவது செக் பண்ணிருக்கணும். என் மைண்டெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. அவரால் நைட்டு கூட என்னால் ஒழுங்கா தூங்க முடியல. இன்னும் 7 நாள்ல கியாரா என்னோட பொண்ணுங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா நிரூபிச்சு தீர்வேன். கியாரா இவர் மகன்றதை இவர் எப்படி நிரூபிப்பாரு? நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கியாராவோட பர்த் சர்டிஃபிகேட். அது யார்கிட்டயுமே இல்லையே. நான் ஒத்துக்கிற வரைக்கும், மிஸ்டர் கிங் உண்மையை சொல்ற வரைக்கும் இதை நிரூபிக்கவே முடியாது. ஆனா இது அவருக்கும் தெரியுமே. ஆனா எப்படி கான்ஃபிடென்ட்டா சேலஞ்ச் பண்ணாரு? அவரோட பிளான் தான் என்ன?